வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். சூரனை தாக்கிய சிங்காரவேலன். சூரசம்ஹாரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் இருக்கிற சூட்சமும் நம்மளுக்கு தெரியாது. எதுக்கு முருகன் வந்து தாக்குனாருன்றது இதை கேட்டால் ஒவ்வொரு குழந்தையும் ஆச்சரியப்படும். அதுக்காக தான் இந்த தகவலை நான் சொல்கிறேன். தெரியாத விஷயத்த சொல்கிறது தானே ரகசியம். அப்போ இதில் என்ன விஷயம்? அந்த சூரன் யார்? அவன் அவ்வளோ பலசாலியா? ஒரு சூரனை அழிக்கிறதுக்கு இவ்வளோ போரா அப்படின்னா ஒரு சூரன் இல்லைங்க. நான் சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காசியப்பர் அப்படின்னு ஒரு முனிவர். இவர் தான் அசுரர்களின் தந்தை. என்னங்க அசுரர்களின்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, கொஞ்சம் அசுரர்களுடைய தந்தை தான் இவர். எவ்வளோன்றதை நான் சொல்கிறேன். இவர் பிரம்மாவுடைய மகன். மிக சிறந்த தெய்வ பக்தி கொண்டவர். இவருக்கு கோபம் எதுவுமே வராது. அவ்வளோ நல்ல மனுஷன். சத்தியத்துக்கு துணை நிற்பார், நேர்மையை கடைப்பிடிப்பார். நல்ல குணம் கொண்ட இவருக்கு பல மனைவி இருக்காங்க. அதில் இந்த திதி தான் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த திதி யாருன்னா இந்த அசுரர்களை பெற்றெடுத்த தாய். அப்படின்னா இவங்க நமக்கு இப்போ முக்கியம். அப்படின்னா வேறு சில மனைவிங்க இருக்காங்க. கத்திரன்னு ஒரு மனைவி இருக்கா. இவ வந்து வாசுகி பாம்பு, ஆதிசேஷன் பாம்பு இதெல்லாம் பெற்றெடுத்தா. ஆமாம், இவங்கெல்லாம் பாம்பு. இவங்கள பெற்றெடுத்தது அந்த கத்தருண்டு. அப்போ இன்னொரு மனைவி இருக்கா. ஆமாம், வினதைன்னு ஒரு பெண்ணும் இருக்கா. அவள் நம்ம விஷ்ணுவோட வாகனம் இருக்க கருடன், அந்த கருடனுடைய அம்மா தான். இதெல்லாம் நம்ம வேறு கதையில் பார்க்கலாம். நமக்கு இப்போது இந்த சூரனை ஏன் கொன்னாருன்றது தான் தெரியணும். இவளுக்கு இந்த திதிக்கு மொத்தம் கம்மியாக 66 கோடி குழந்தைங்க தான். என்னங்க 66 கோடியா? ஆமாங்க, அசுரர்கள் 66 கோடி பேர். அவங்க எல்லாரையும் பார்த்துக்க முடியாது இல்லையா? அதனால் அதுவும் சாதாரண குழந்தைங்க இல்லை, இவங்க அசுர குழந்தைங்க இல்லையா? எப்படி குழந்தைங்க கெட்ட குணம் இருந்தாலும் பெற்றவங்க வர்றது இல்லையே. இவங்களுக்கு தலைவனாக ஒருத்தரை நியமிச்சிட்டாங்க. அவன் பேர் அசுரேந்திரன். இவனும் மங்களகேசின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இவங்களுக்கு சுரசை அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அசுர குருவான சுக்கராச்சாரியார்கிட்ட கொடுத்து இவளை நல்ல வில்வித்தை, வாழ்வித்தை எல்லா திறமையும் சொல்லி கொடுங்க அப்படின்னு. நான் எல்லா திறனையும் இவளுக்கு சொல்லித்தரேன், இவன் எனக்கு தேவையானவ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு மாயா அப்படின்னு ஒரு பேர் வச்சார். சுக்கராச்சாரியாருக்கு அசுரர்களை நினச்சி ரொம்ப கவலை. ஏன்னா அவர் அசுரர்களின் தலைவன். அவங்களுக்கெல்லாம் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறவர். அதனால் அவருக்கு கவலை. எப்போ பாரு தேவர்கள் கூட சண்டை போட வேண்டியது. இதில் தேவர்கள் யாருமே அழிய மாட்டாங்க. ஆனால் இந்த அசுரர்கள் கூட்டம் மாத்திரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்க. என்ன பண்ணுறது? அசுர குலம் இப்படியே அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு. தேவர்களை அடக்கவும் அசுர குலத்தை உயர்த்தவும் முடிவு செஞ்சார். தன்னுடைய சிஷ்யை மாயாவை கூப்பிட்டார். இந்த பாருமா, ஆண்களால் செய்ய முடியாத காரியங்களை பெண்ணான உன்னால் செய்ய முடியும். காசியப்ப முனிவரை போய் பாரு. அவர் மூலமாக இன்னும் ஏராளமான அசுர குழந்தைங்களை உற்பத்தி செஞ்சு நம்ம குலத்தோட பெருமையை நீ தான் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிறக்க போகிற குழந்தைங்க தான் இந்த 66 கோடி அசுரர்களையும் பாதுகாக்கும். ஆனால் காசியப்பர் ரொம்ப நல்லவர்னு சொன்னேன் இல்லையா? அவர் மூலமாக பிறக்கும் குழந்தைகள் பயங்கர சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு மாயாவுக்கு சுக்கராச்சாரியார் ஆலோசனை சொல்கிறார். அதுவும் அந்த பொண்ணும் கேட்டுட்டு தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு, என்னுடைய குரு சொல்லிட்டாரு, நான் போயிட்டு இவரை போய் பார்க்கணும், காசியப்ப முனிவரை அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் இப்போ தியானத்தில் தான் உட்காந்துருக்காரு. ஆனால் அவரை போய் ஏதாவது தொந்தரவு பண்ணால் அவர் சும்மா விட மாட்டார், சாபம் கொடுத்துடுவார். தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு? சூழ்ச்சியால் தான் அவரை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினச்சி அந்த காட்டில் ஒரு அழகான மலர்கள், செடிகள், கொடிகள், நீரோடை இதுக்கு நடுப்புறம் அழகாக ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை
தன்னுடைய மாய சக்தியால் உருவாக்கிட்டான். அந்த காட்டில் தான் காசியப்ப முனிவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு தடவை அவர் ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வரும்போது பார்க்குறாரு, என்னடா இது நடுக்காட்டில் இவ்வளோ பெரிய அரண்மனை இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். இதை யார் உருவாக்குனதுன்னு பார்க்குறதுக்காக அந்த அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சார். அங்கே மாயா அழகான வடிவாக அப்படியே அமர்ந்திருந்தான். அவள் அழகு பார்க்கறதுக்கு யாராலையும் விட்டுட்டு வர முடியாது. அப்படி ஒரு அழகு. அவர் மெய் மறந்து அப்படியே நின்றுட்டார். இந்த காட்டில் பயம் இல்லாமல் தனியாக வாழ்ந்துட்டுருக்கியே, நீ யார் அப்படின்னு கேட்டார். என் பெயர் மாயா, நான் மன அமைதிக்காக காட்டில் தங்கியிருக்கேன் அப்படின்னா. மாயா, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னாரு. உங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சே, குழந்தைங்களும் இருக்காங்களே, இப்போ நீங்கள் தவம் தானே செய்வீங்க, நீங்கள் போய் என்னை வர்ணிக்கலாமா? இது நீங்கள் செய்கிற பெரிய தவத்துக்கு இழக்கு இல்லையா அப்படின்னாங்க. முனிவர் எதை பற்றியும் கவலைப்படலை. அந்த பெண்ணோட அழகில் மயங்கி அங்கேயே நின்றுட்டார். இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். எப்போ நம்மக்கிட்ட அழிவு நெருங்குதோ, நம்ம அருகில் வருதோ, அப்போ நம்ம மூளை சிந்திக்கிற செயலை இழந்துடும். பக்கத்தில் இருந்து யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு விருப்பப்பட்டு முடிவெடுப்போம். அவர் சொல்லிட்டார், நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னாரு. நீங்கள் இவ்வளோ வயசானவராக இருக்கீங்க, அதனால் உங்களை நான் எப்படி திருமணம் செஞ்சுக்க முடியும்? எனக்காக அழகான ராஜகுமாரனாக மாறி வந்தீங்கன்னா உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு மாயா சொல்லிட்டார். காசியப்பருக்கு எப்படியும் அந்த பெண் தேவை. உடனே தன்னை மாற்றிக்கிட்டு அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அழகான தோற்றத்தோடு, பார்க்கவே வேக்கிற அளவுக்கு அழகான தோற்றத்தோடு வந்துட்டார். வந்து திருமணம் செஞ்சுட்டு இவர் மூலிமா பிறந்த முதல் குழந்தை இவரை மாதிரியே அழகாக தாமரை போல் ரொம்ப பேரழகாக இருந்தது தான் இந்த பத்மாசுரன். அதாவது முதல் குழந்தை. நல்லா பாருங்கள், இந்த முதல் குழந்தை பிறக்கும்போதே அது கூடவே ஒரு 30,000 படை வீரர்கள் பிறந்துட்டாங்க. இதுதான் முதல் குழந்தை. அதாவது 30,000 படை வீரர்கள் தான் முதல் குழந்தை. ரெண்டாவது குழந்தை சிங்கமுகன். இவன் சிங்கபத்ரன். இவன் கூட சேர்ந்து ஒரு 40,000 குழந்தைங்க பிறந்துச்சு. மூணாவது யானை முகன் தாரகன். இவனோட சேர்ந்து இன்னும் ஒரு 40,000 படை வீரர்கள். படை வீரர்கள்னு சொல்கிறது ஒரே டைமில் இவ்வளோ குழந்தைங்க. நான்காவதாக ஆட்டு முகம் இருக்கிற பெண் கஜமுகி அப்படின்ற பெண்ணு கூட சேர்ந்து ஒரு 50,000 குழந்தைங்க பிறந்துட்டாங்க. இதனால் உலகத்தில் அசுரர்கள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. தங்களுடைய புத்திரர்கள் எண்ணிக்கையை பார்த்து காசியப்ப முனிவருக்கு மாயாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மாயாவுக்கு நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இந்த பத்மாசுரன் ரொம்ப நல்லவன். அவன் ஒரு நாள் நேராக அவங்க அப்பா கிட்ட வந்தான். ஒரே நேரத்தில் இத்தனை அசுரர்களை எதற்காக பெற்றுக்கிட்டீங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த காசியப்பர்கிட்ட கேட்டான். அவரும் தன் குழந்தைங்கள பார்த்து எல்லாரையும் அழைச்சி, எல்லாருமே சிவனரில் பெறத்துக்கு தவம் செய்யுங்க, தானம் தர்மம் செய்யுங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம வாழுங்க, எல்லா இடத்துலையும் எல்லா ஜீவன்களுக்கும் அன்பு செலுத்துங்க அப்படின்னார். இதை கேட்ட மாயாவுக்கு ஆத்திரம் வந்துடுச்சு. சும்மா விடுவாளா? அவள் மாய தோற்றத்தோடு வந்தது இந்த தேவர்களை அழிக்க தான். இது இவருக்கு தெரியாது. தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா. உங்கள் அப்பா சொன்ன எதையும் நீங்கள் செய்ய வேணாம். அவர் தன்னை போலவே உங்களையும் முனிவராக்க முயற்சி செய்கிறாரு. இதனால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. நீங்கள்லாம் வீரர்களாக வளரணும், ஏராளமான செல்வத்தை சேர்க்கணும், புகழோடு வாழணும். வீரமும் செல்வமும் முக்கியமான உங்கள் குறிக்கோளாக இருக்கணும். அதனால் நீங்கள் சிவபெருமானை நினச்சி தவம் இருந்து உங்கள் வீரத்தை வளர்த்துக்குங்க. உங்களை யாரும் அழிக்காமல் இருக்கிற வரத்தை முக்கியமாக கேட்டு வாங்கிக்கோங்க. அது நம்ம ஈசனால் மாத்திரம்தான்
கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த அசுர குலம் ஒவ்வொருத்தர் தவம் பண்ணாலே போதும். இப்போது பத்மாசுரன் தவம் பண்ணால் அவங்க கூட பிறந்தா 40,000 பேருக்கும் அந்த சக்தி வந்துடும். இந்த அசுரர் குலம் உலகத்தில் உயர்ந்து நிற்கணும் அப்படின்றத உணர்ந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. எந்த குழந்தையும் பூமியில் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான். ஆனால் அவர்கள் நல்லவர்களாகிறதும் தீயவர்களாகிறதும் இந்த அன்னை வளர்ப்பில் தான். இவங்க தீயவங்களாக மாறுறது மாயாவோட வளர்ப்பில். இது நமக்கு புரிஞ்சிடுச்சு. இவங்க அசுரர்களாக மாற இவங்களுடைய தாயே காரணமாயிட்டாங்க. தான் யார் என்பதை, எதற்காக அவரை திருமணம் செய்தேன்றதை விளக்கியும் காசியப்பர்கிட்ட சொல்லிட்டாங்க. முனிவருக்கு அப்போ தான் நம்ம எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டோம், தான் செஞ்ச சவருக்கு திரும்பவும் ஈசன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த அசுரகுமாரர்கள் எல்லாரும் சேர்ந்து பத்மாசுரன் தலைமையில் தவம் இருந்தாங்க. தங்களை சுற்றிலும் 1008 அக்னி குண்டங்களை உருவாக்கிட்டாங்க. ஏராளமான தானியங்களை போட்டு யாகம் செஞ்சு தவத்தை தொடர்ந்து செஞ்சாங்க. ஆனால் சிவபெருமா அவங்க முன்னாடி வரவே இல்லை. இப்போது அவங்க தவத்தை மாற்றிட்டாங்க. தன்னை சுற்றிலும் நெருப்பு எரிய வச்சாங்க தியானத்தை போட்டு. ஈசன் வரலன்னொடனே அடுத்த கட்ட முயற்சி, தீக்குள்ளே இறங்கி நின்று அந்த தீக்கூட சேர்ந்து எரிஞ்சிட்டே தியானம் பண்ண ஆரம்பித்தாங்க. கடவுள் சும்மா இருப்பாரா? உடனே சூரபத்மன் முன்னாடி வந்து, நிறுத்துப்பா, நீ கேட்குற வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தேவர்கள் யாராலையும் எனக்கு இறப்பு இருக்கக்கூடாது. தாய் வயிற்றில் பிறக்காமல் பெண் துணையே இல்லாமல் ஒரு ஆண் பெற்றெடுக்கும் குழந்தையால் தான் எனக்கு மரணம் வேண்டும். அப்படி ஒரு குழந்தை பெற்றெடுக்க யாராலும் முடியாது அப்படின்னு நினச்சி அந்த வரத்தை இறைவன்கிட்ட கேட்டான். அவரும் கொடுத்துட்டாரு. இந்த வரங்களை பெற்ற அசுரர்களின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. இதனால் பிரம்மாவின் தொழிலும் தடைப்பட்டது. விஷ்ணுவால் எந்த செயலும் செய்ய முடியவில்லை. ஈசனாலும் இதை தடுக்க வழி தெரியவில்லை. அனைவரிடமும் வரம், அந்த தேவலோகத்தில் இருக்க எல்லாருமே இந்த வரம் கொடுத்த ஈசனை நோக்கி ஓடி வந்தாங்க. அந்த ஈசன் நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்த கந்தன், ஸ்கந்தன்னா ஒன்று சேர்க்கப்பட்டவன் அப்படின்னு பொருள். இவரோட சேர்ந்து பார்வதி தேவியின் சிலம்பிலிருந்து வந்த நவசக்தி வீரர்களான இந்த நவ வீரர்கள் ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கான வீரர்கள், சமமானவர்கள். முருகன் மட்டும் ஒரே ஒருத்தர் மட்டும் 6 லட்சம் வீரர்களுக்கு சமமானவர். அவர்கள் அனைவரும் 6 படை வீட்டில் தங்கி கடைசியாக திருச்செந்தூர் கடல் அருகே வந்து போரை தொடங்கினாங்க. முருகப்பெருமான் சூரபத்மனுடன் சண்டையிடும்போது அசுரனின் தாய் மாயா சக்தியை பயன்படுத்தி சிங்க முகமாகவும் யானை முகமாகவும் ஆட்டுத்தலையாகவும் கடைசியில் தன்னுடைய மகன்களை மரமாகவும் மாற்றி படை வீரர்களுடன் முருகன்கிட்ட சண்டை போட துணை நின்னாங்க. ஆனால் முருகனை தோற்கடிக்க முடியல. இதனால் அசுரர்கள் அழிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் சூரபத்ம மாத்திரம் முருகன்கிட்ட மாட்டிக்கிட்டான். தப்பிக்க வழி தெரியாமல் மரமாகவும் ஆயிட்டான். தன்னை மன்னிச்சிருங்க, நான் சிவபக்தன், எங்கள் அம்மா சொன்னதுனால தான் நான் இதை பண்ணேன், எனக்கு உங்களோடலாம் சண்டை போட விருப்பம் இல்லை, எனக்கு என்னுடைய தந்தை குணமும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு மண்டியிட்டு வேணுனான். முருகனும் தாய்கிட்ட இருந்து வேலை வாங்கின அவர் சும்மாரில் அந்த மரத்தை 2ஆக பிளந்து, ஏன்னா மன்னிக்கிறது நல்ல குணம், பிளந்து ஒரு புறத்தை சேவலாகவும் மறுபுறத்தை மயிலாகவும் வாகனமாக மாற்றிக்கிட்டு தன்னுடைய வெற்றிக்கு அடையாளமாக வச்சுக்கிட்டாரு. ஐப்பசி மாதம் சஷ்டி நாளில் இந்த சூரபத்மன் வதம் 6 நாள் தொடர்ந்து நடக்கும். வெற்றி பெற்ற முருகனின் புகழ் அகிலமெல்லாம் ஒலிக்கும். அசுரனை அழிக்க ஒவ்வொரு இறைவனும் ஒவ்வொரு பிறவி எடுக்க வேண்டும். அசுர குலத்தை அழிக்க
முருகனை தவிர யாரால் முடியும்? எல்லா தெய்வங்களும் சக்தியும் நிறைந்த இந்த முருகன் தன்னிடம் மண்டியிட்டு வேண்டிய அசுரனுக்கு மன்னிப்பு வழங்கிய கருணை காட்டிய தெய்வம். அந்த அசுரனை தன்கிட்டேயே கொடியாகவும் சேவலாகவும் வச்சுக்கிட்டாரு. இது எவ்வளோ நல்ல குணம்னு பாருங்கள். அரசனாய் இருந்தாலும் இரக்கம் கொண்டு மன்னிக்கும் குணம் உள்ள கருணை நிறைந்த வெற்றி வேலனை வீர வேலனாக நினைத்து வணங்குவோம். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உன் செயல்கள் அனைத்தும் புவி பேசுமே. கலங்கும் கண்களை துடைக்க ஓடி வருபவனே, துன்பத்தில் தவிப்பவர்களுக்கு இன்பம் தருபவனே, மறைந்தாலும் மறக்காத இதயம் வேண்டுமடா கந்தா, உன்னை மறக்காத இதயம் வேண்டுமடா. அடுத்த தலைப்பில் அடுத்த கதையை பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்